என்ன திடீர்னு அண்ணாமலை அவர்கள் பிஜேபிக்கு எகென்ஸ்டா திமுக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக வந்து பேசியிருக்காங்க. இதனால் அண்ணாமலை மீது வந்து அதிகமான விமர்சனம் வந்து எழுந்திருக்கு. ஸோ திமுகவை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் அண்ணாமலை அவர்கள் என்ன பேசியிருக்காங்க, டீட்டெயிலாக பேச போகிறோம். ரியலி ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. அதாவது அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இப்போ எலெக்ஷன் நடந்தால் திமுக தான் மீண்டுமே வந்து ஆட்சி பிடிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ மக்கள் மத்தியில் வந்து திமுகவுக்கு எதிரான வாக்குகள் வந்து வரல, திமுக வேண்டாம் அப்படிங்கிற முடிவு வந்து இன்னும் வந்து மக்கள் வந்து எடுக்கவில்லை. ஸோ அப்படி அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து டிசம்பர் மாதம் தான் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ வந்து திமுக கூட்டணி பலவீனமானால் திமுக தோல்வி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதைத் தொடர்ந்து அதிமுக ரொம்ப ரொம்ப பலவீனமாக வந்து இருக்குது. ஸோ அதிமுகவில் பழைய தலைவர்கள் ஒன்றாக இணைந்தால் மட்டுமே இந்த அதிமுக பலம் அடையும். இப்போதைக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து 2வது இடத்துல வந்து இருக்குது. ஸோ பிஜேபி பொறுத்த வரைக்குமே இப்போ தனித்து நின்றால் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ வந்து எங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு சில தொகுதிகள் வெற்றி பெற வேண்டும், அதனால தான் கூட்டணி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே நாங்கள் போயிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த அண்ணாமலை அவர்கள் ஓப்பனாக வந்து சொல்லியிருக்காங்க. என்னடா அண்ணாமலையே வந்து பிஜேபி பற்றி இப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து எழுந்திருக்கு. அண்ணாமலை மீது விமர்சனங்கள் எழுந்து கொண்டு இருக்கு. ஸோ அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணியும் வந்து பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு அரசியல் இருக்கா, அரசியல் காரணம் இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் எழுதி